கேரளா ஸ்பெஷலு பழம்பொரி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது பார்த்துக்கலாம். 1 கப்புக்கு மைதா மாவு, 1/4 கப்புக்கு சர்க்கரை, அதே மாதிரி 1/4 கப்புக்கு ரவை இருந்தாலும் சேருங்க, இல்லைனா இட்லி மாவு இருந்தால் கூட 1/4 கப்புக்கு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் இது கலருக்காக, 1/4 ஸ்பூனு பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூனுக்கு டேஸ்ட்டுக்காக வந்துட்டு ஒரு பிஞ்சுக்கு இல்லைனா போடுங்க, சால்ட்டு போதும். ஸோ தண்ணி ஊற்றிட்டு இதை கலந்துக்கோங்க. கரெக்டாக வந்துட்டு பஜ்ஜி மாவு பதத்துக்கு வந்தால் போதும். இது பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். ஸோ இது வந்து ரவை போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஊறணும். அதுக்குள்ளே நம்ம பழம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ மேல் தோல் எடுத்தாச்சு. இந்த எண்டு வந்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இவ்வளோ பெருசு நம்ம போட வேண்டாம். இதை வந்து 2 பீஸாக பண்ணிவிட்டு அப்படி இப்படி ரொம்ப மெலிசாக பஜ்ஜி மாதிரி எடுக்கக்கூடாது. பஜ்ஜிக்கு வாழைக்காய்க்கு கட் பண்ணுற மாதிரி இது கொஞ்சம் திக்காக தான் வரணும். நீங்கள் கேரளாவில் எங்கே போனீங்கனாலும் இதுதான் பழம்பொரி தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை அப்படியே டிப் பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நேந்திர பழம் இப்போ நிறைய எங்கே பாரு கிடைக்கிது. கிடைச்சா வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி செய்யுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது கூட வந்துட்டு நீங்கள் ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு, அப்படி இல்லைன்னா இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி 1 கப்பு மைதா மாவு, 1/4 கப்புக்கு வந்து ரவை, 1/4 கப்பு சர்க்கரை, 1/4 கப்புக்கு வந்து அரிசி மாவு, அப்படி இல்லைன்னா இட்லி மாவு, இதெல்லாம் சேர்த்து கலந்து பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய நேந்திரம் பழம் வச்சு கேரளா ஸ்பெஷல் பழம்பொரி செஞ்சுருக்கோம். செம்ம கிறிஸ்பாகவும் இருக்கும். உள்ளே வந்து அப்படியே இந்த ஸ்வீட்டாக, எண்ணெய் ஜாஸ்தி குடிக்காது. ஏன்னா நம்ம வந்து பண்ணியிருக்கிற மெத்தடு வந்து அந்த மாதிரி. பாருங்கள், இதே மெத்தடில் செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.